ஒரே வண்டியில் வராங்க. இன்னும் நம்ம டெக்னாலஜி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறோங்க, நம்பர் எடுக்க முடியலைங்கிறாங்க. நாங்கள் போய் வீடியோ ப்ரூஃப் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறோம். என்னால் நான் சொல்கிறேங்க, நான் சூப்பர் ஹீரோ கிடையாது. அந்த 3 பேர்த்துல அடிக்கிறது சாத்தியமே இல்லை. எப்போ 30 இருப்பாங்க இல்லை இல்லைங்க, சின்ன பசங்க ஒரு 25 28 இருக்கும். ஆனால் கண்டிப்பாக ஒரு 3-4 கேஸ் வச்சுருக்கோம். யோசிப்போம் இல்லைங்க, இந்த வெட்டுவாங்க இந்த ரோட்லாம் வந்து வெட்டும் போது இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் நம்ம யோசிப்போம் இல்லைங்க. அந்த இடத்துல உங்களுக்கு மைண்ட் எதுவுமே வேலை செய்யாது. அவினாஷி ரோட்டில் மெயின் ரோட்டில் அந்த ஏர்டெல் ஷோரூம் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட். லட்சுமி பக்கத்தில் எத்தனை மணி இருக்கும் ஒடுக்கணும். அவங்கள மக்களை ராங்காக டிரெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கோர்ட்டில் நடந்தது எல்லாம் பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க, பல முறை சொல்லியாச்சு. அப்போ காவல்துறையில் ஸ்டெப் எடுக்கணும். வருஷமாக 2451 கோடி நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் நம்ம ஒரு வருஷம் ஒரு லைஃப் டைம் நம்ம சம்பாதிக்கிறது ஒரு 2451 கோடி அவன் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. நிறையா வந்திருக்கு. அதெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. அது கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு நடவடிக்கை நான் மட்டும் எடுக்க கிடையாது. அவன் கண்டிஷன் பெயிலில் வராங்க. ஏன் நீங்கள் தடுக்க போகிறீங்க? காவல்துறை மனித சாதகமாக செயல்படுன்னு சொல்கிறீங்க. நான் அதனால தான் டிரெக்ஷனுக்கு போகிறேங்க, அதனால தான் ரிட்டுக்கு போகிறேன். ஏன் நான் போகிறேங்க? அசோக் ஸ்ரீநிதி, பாட்டாளி மக்கள் கட்சியில் மாவட்ட செயலாளராக இருக்குங்க, கோயம்புத்தூர். சொல்லுங்கள், என்ன நடக்குது? இப்போ நாங்கள் சமீபமாக ஒரு வருஷமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இப்போ தொடங்கியாச்சு. போன ஆகஸ்ட் மாதத்துலேருந்து ஒரு மோசடிக்கு எதிராக எவ்வளோ கோடி 2000 கோடிக்கு மேலே நடந்த மோசடிக்கு எதிராக நாங்கள் வந்து புகார் கொடுத்துட்டு வரோம். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், அந்த நிறுவனத்தோட பேர் மைவேத்தி ரியாட்ஸ். இதில் பொருளாதார குற்றப்பிரிவு இப்போ விசாரித்து கோர்ட்லேயே வந்து அந்த நிறுவனம் வந்து முதலீடாக 2451 கோடி, 1 கோடி 2 கோடி இல்லை, 2451 கோடி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க. 9.5 லட்சம் மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்லேயே வந்து EOW பொருளாதார குற்றப்பிரிவு வந்து அவங்க வாதத்தை வச்சுட்டாங்க. ஆனால் ஒரு வருஷம் ஆயும் இன்னும் அந்த ஆப் முடக்கப்படல. அந்த ஆப் வந்து இன்னும் ரன் பண்ணிகிட்டு இருக்குது. இன்னும் அவங்க வந்து மக்கள்கிட்டருந்து பொதுமக்கள்கிட்டருந்து காசு வாங்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், 25 வருஷமாக டான்பிட் சட்டம் வந்து 25 வருஷமாக நடக்காததை நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஒரு மோசடி 1000 கோடிக்கு மேலே போன மோசடி நடக்கும்போது தடுத்துருக்குறோம். இது எங்கள் தப்பா? நாங்கள் வந்து மக்களுக்காக தானே வந்து இது செஞ்சுருக்கிறோம். இப்போது சமீபமாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு கொலை மிரட்டல் வந்துச்சு. அது FIR போட்டாங்க. FIRக்கு அப்புறம் எந்த நடவடிக்கையும் இல்லை, எதுவுமே வந்து அந்த அரெஸ்ட் பண்ணல, எதுவுமே பண்ண கிடையாது. இப்போ முந்தா நேற்று 30ஆம் தேதி அவினாஷி ரோட்டில் கோயம்புத்தூரில் கூலிப்படை 3 பேர் வந்து என்னை வந்து கொலை செய்ய முயற்சி பண்ணுறாங்க. ஒருத்தன் பொருள் வச்சுருக்கான், ஏதோ ஒரு என்னை குத்தருக்கோ எதுக்கோ வந்து பொருள் வச்சுருக்கான். 3 பேர் வந்து என்னை சுற்றி நின்று அடிக்க முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் வந்து என்னை துரத்திக்கிட்டு வராங்க. இது நாங்கள் போலீஸ்கிட்ட காவல் நிலையத்தில் நாங்கள் வந்து புகார் கொடுத்துட்டோம். 30ஆம் தேதி புகார் கொடுத்துட்டோம். இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்கள இன்னும் கைது செய்யப்படல. எனக்கோ என் குடும்பத்துக்கோ ஒரு பாதுகாப்பு கொடுக்கல, எதுவுமே பண்ணல. அதனால் இன்றைக்கி கமிஷனரை சந்திக்க நான் இன்றைக்கி வந்திருக்கிறேன். இப்போது ISAC சாரை சந்திச்சிருக்கிறேன். அவர்கிட்ட கேட்டிருக்கேன், 6 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து எனக்கு கொலை மிரட்டல் வந்தது, அப்போ அவங்கள நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கும் போது அவங்களுக்கு எந்த பதிலும் கிடையாது. இன்றைக்கி கேட்குறோம், இப்போ வந்து அவினாஷி ரோட்டில் வந்து ஒருத்தன் வந்து கொலை பண்ணுறதுக்கு வரான், அப்போ நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்கன்னா இந்த 3 நாள் எந்த நடவடிக்கையும் இல்லை, சும்மா பேருக்கு FIR. அந்த நிறுவனத்து மேலே மட்டும் 7 FIR 8 FIR போட்டாச்சு. என்ன நடந்திருக்குது? ஒன்றுமே இல்லை. இன்றைக்கும் அவன் வந்து பொருளை விற்றுக்கிட்டு இருக்கிறான், எக்ஸ்பைரியான பொருளை விற்றுட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கும் அவன் வந்து பணம் வசூலிச்சுட்டு இருக்கிறான். நம்ம கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா பொருளாதார குற்றங்களில் முதல் 3 இடங்களில் இருக்குது. என்றைக்கு பார்த்திங்கனாலும் ஒன்று முதல் இடம், 2வது இடம். இப்படியே காசு பாமர மக்கள்கிட்ட இருந்து போயிட்டே இருந்தால் என்றைக்கு ஒரு விடிவு காலம் வருது? நாங்கள் ஒரு மோசடியை தடுத்து காமிச்சிருக்கிறோம், அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் இல்லை அரசாங்கம். இந்த 30ஆம் தேதி நடந்த சம்பவத்துக்கு பிறகு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லி காவல்துறை சொல்லியிருக்காரு. பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எங்கள் தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் வந்து பேசியிருக்காரு, இந்த மாதிரி கொடுக்கணும், இது ரொம்ப அவசியம்ன்ட்டு. 6 மாதத்துக்கு முன்னாடியே சட்டசபையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருந்தாங்க. 5 MLAக்கள், எங்கள் பாமக MLAக்கள் வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் என்னாச்சுன்னு எங்களுக்கு தெரியல. அன்புமணி நான் அறிக்கை கொடுத்துருக்கிறாரு, இந்த மாதிரி வந்து பாதுகாப்பு கொடுக்கணும், இது ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று எங்கள் கட்சி அத்தனை பேரும் வந்து கொடுத்துருக்குறாங்க, புகார் கொடுத்துருக்குறாங்க. என்ன நடவடிக்கை? ஒன்றுமே கிடையாது. யாருக்கு வந்து நல்ல வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா, யார் மோசடி செய்கிறான், யார் குண்டா செய்கிறான், எவன் வந்து குண்டாஸ் வேலை செஞ்சுக்கிறான், கூலிப்படை சொல்லி அவங்களுக்கு தான் வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா போன வாரத்தில் ஒரே நாளில் கூலிப்படை வந்து ஒரு 3 அரசியல் தலைவர்களை வந்து கொண்டிருக்கிறாங்க. இதுதான் வந்து சேஃபுங்களா? இதுதான் சேஃப் சிட்டிங்களா? எங்கே போச்சுங்க? என்ன காவல்துறை என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? ஆகஸ்ட் 28, 2023 எங்களோட முதல் புகார். எவ்வளோ? என்ன 1 ரூபா திருடிட்டா, 2 ரூபா திருடிட்டான்ட்டா? 2451 கோடி மக்கள்கிட்டருந்து வாங்கியிருக்கிறான்.
இன்னைக்கு கமிஷனர் எதுக்காக மீட் பண்ண முடியும்? இன்னைக்கு கமிஷனர்கிட்ட அதான் எங்களுக்கு வந்து பாதுகாப்பு வேணும். எங்கள் கட்சியில் தனியாக வந்து எல்லாம் கேட்டு போயாச்சு. எல்லா மாவட்ட செயலர் என்னை தவிர்த்து மீதி இருக்கிற மாவட்ட செயலர் அத்தனை பேர் வந்து கேட்டு போயாச்சு பாதுகாப்பு தரணுன்ட்டு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஸ்டெப் இல்லை. எஃப்ஐஆரே நாங்கள் போராடி வாங்க வேண்டியதாக இருக்குது. சிசிடிவியில் ஐஓ ஆஃபீஸர், அந்த ரேஸ் கோர்ஸோட ஐஓ ஆஃபீஸர், ஆய்வாளர், காவல் ஆய்வாளர், இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறார் இது பிளான் பண்ணியிருக்காங்க, உன்னை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அப்போ பாதுகாப்பு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதுங்களா? நாங்கள் என்ன எதாவது கெட்டது செஞ்சுட்டோங்களா? அவங்க உங்களை மறித்து என்ன கேட்டாங்க? மறிச்சு எடுத்தோன்னே வந்து சாரி கேட்டாங்க. எதுக்கு சாரி கேட்டாங்கன்னு எனக்கு புரியல. சாரி கேட்டதுக்கப்புறம் அது வந்து தாக்கிறதுக்கு தான் முயற்சி செய்கிறாங்க. அது எல்லாம் சிசிடிவியில் அப்படியே இருக்குது. மைவித்ரியாஸ் அப்படியெல்லாம் கேட்கல. இவங்கெல்லாம் கூலிப்பட மாதிரி தான். யாரோ ஒருத்தர் காசு கொடுத்துருப்பாங்க, நம்ம நல்லது செய்கிறோமா கெட்டது செய்கிறோம்னா அவங்க செய்கிறாங்க. இது தடுக்க வேண்டியது யாருங்க? காவல்துறையில் தடுக்கணுங்க. சரி, நன்றி.